திருப்பூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் சிகிச்சையில் இருந்த மகனை ஆம்புலன்ஸில் அழைத்து வந்து திருப்பூர் ஆட்சியர் அலுவலகத்தில் தந்தை மனு கொடுத்த சம்பவமானது நிகழ்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாலா இணைப்பில் இணைகிறார். பாலா வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக பவித்ரா, அதாவது மகனை தாக்கியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சிகிச்சையில் இருந்த மகனை ஆம்புலன்ஸ் மூலமாக எடுத்து வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிப்பதற்காக வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது திருப்பூர் மாவட்டம் வேலம்பாளையம் கிராம பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி. இவரது மனைவி இந்திராணி உடல்நிலை சரியில்லாமல் அவர் சிகிச்சையில் இருந்துள்ளார் வீட்டிலேயே. இவர்களுக்கு 2 மகள்கள், 1 மகன் உள்ளனர். 2 மகள்களும் திருமணமாகி அவரவர் கணவர் வீட்டில் உள்ளனர். இந்த நிலையில் மகன் நேதாஜி தாய் மற்றும் தந்தையை கவனித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த மாதம் நேதாஜி பக்கத்து வீட்டில் வசிக்கும் தங்கராஜ் என்பவரது மனைவி சாந்தியிடமிருந்து வீட்டு வேலை சம்பந்தமாக சேர் ஒன்றை வாங்கியுள்ளார். இதனை தங்கராஜ் தவறாக நினைத்துக் கொண்டு தனது மனைவியிடம் பேசக்கூடாது என நேதாஜியை மிரட்டியுள்ளார். தொடர்ந்து கடந்த மாதம் 9ஆம் தேதி தங்கராஜ் 5க்கும் மேற்பட்ட நபர்களுடன் நேதாஜி வீட்டுக்கு சென்று அவரை மிரட்டியுள்ளதோடு என் மனைவியிடம் பேசுவாயா என்று கூறி தலை, கை, கால் ஆகியவற்றை பலமாக தாக்கியுள்ளார். இந்த நிலையில் அவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த நிலையில் அவரது தந்தை இன்று நேதாஜியை மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு வந்துள்ளார். தொடர்ந்து தனது மகனை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மேலும் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது உடனடியாக நடவடிக்கை, அந்த யார் தாக்கினார்களோ அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறி அவர் மனு அளிக்க வந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலா.